தொடர்ந்து இன்றைய பேசுபொருளாக மாறியிருப்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 2026க்கான தொடக்கமா பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் 2 ஆண்டுகள் கூட முழுமையாக இல்லை. ஸோ 26 தேர்தலுக்கான ஒரு தொடக்கம் இப்போதே தொடங்குகிறதான்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதனை பார்க்கலாம். இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது. 4 முனை போட்டி உறுதியாகி இருக்கிறது. இதுவரை விக்கிரவாண்டியில் யார் யார் நிற்பாங்க, பை எலெக்ஷன்னா நிற்பாங்களா, தேர்தலுக்கு அதாவது பொது தேர்தலுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சில கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க, அந்த மாதிரி நடக்குமா அப்படின்ற கேள்விகளுக்கு மத்தியில் 4 முனை போட்டி அப்படின்றது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யார் யார் களத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா, திமுக தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. திரு அன்னியூர் சிவா அவர்கள் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது. அவர்கள் மருத்துவர் அபிநயா அவங்கள வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அதிமுக தன்னுடைய வேட்பாளரை பரிசீலித்து வருவதாக தகவல். நிப்பாட்டுவோம் பாருங்க அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் கூட சொல்லியிருக்காரு. பாமக இந்த தேர்தலில் களம் காணுகிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல்கள் அப்படின்றது தேவையற்ற ஒன்று. ஆளுங்கட்சியினுடைய அதிகாரம் அப்படின்றது எப்பவுமே இடைத்தேர்தல்கள் இருக்கும். அந்த வேட்பாளரே வெற்றி பெற்றதா அறிவிச்சிடலாமே அப்படின்றதெல்லாம் முன்பு பாமக பேசி இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு சூழலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக இப்போ ஒரு கூட்டணி கண்டினியூ ஆகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் பாமக அங்கே போட்டியிடுவதற்கு விரும்பியது. கூட்டணி கட்சியான பாஜகவிடம் கேட்டது. பாஜக எல்லாரும் சம்மதித்த பிறகு இப்போ பாமக தன்னுடைய வேட்பாளரை பரிசீலனை செய்து வருகிறது. சரி, இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது இந்த தொகுதி 2007 தொகுதி மறுவரையறை சீரமைப்புக்கு பிறகு உருவாகிறது. 4 தேர்தல்கள் இங்கே நடந்திருக்கிறது. 4 தேர்தல்கள் நடந்திருந்தாலும் அதில் ஒன்று இடைத்தேர்தல். இப்போது நடப்பது 2வது இடைத்தேர்தல். ஸோ 4 தேர்தல்கள் நடந்திருக்கு. இப்போது நடப்பது 2வது இடைத்தேர்தல். இங்கே திமுக தொடர் வெற்றிகளை, அதாவது திமுக பெற்று வரக்கூடிய 2019 பார்க்குறோம். 2019, 21, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், இப்போது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு தொடர் வெற்றிகளை இங்கேயும் தக்க வைக்குமா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இங்கிருந்து தங்களுடைய வியூகத்தை 40 தொகுதிகளை வென்ற திமுக 200 இடங்களை 2026 பெறுவோம் அப்படின்ற இலக்கோடு இங்கிருந்து அதன் கணக்கை தொடங்குகிறது. அதனால திமுகவுடைய வியூகம் 2026 விக்கிரவாண்டியில் தொடர் வெற்றிகளை தக்க வைக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஏன்னா உயிரிழந்திருக்கக்கூடியவர் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதனால் அப்படியே இன்னொரு திமுக உறுப்பினர் வருவாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஒரு சூழலில் அதிமுகவுக்கு இந்த தேர்தல் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, 18% ஓட்டு வாங்கிருச்சு அதிமுக விழுந்து கொண்டிருக்கிறதுன்னு விமர்சனங்களுக்கு மத்தியில் இல்லை 1% ஓட்டு அதிகம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாரு. இந்த சூழலில் அதிமுகவுடைய நம்பிக்கைக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2019 இங்கே ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த 2019 இடைத்தேர்தலின் போது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மெஜாரிட்டி நம்பர்ஸ் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது. அப்போதான் 18 எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருந்தாங்க. 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அப்போ 9 இடங்களை மட்டும்தான் அதிமுக வென்றது, 13 திமுக பெற்றது. அப்பேற்பட்ட சூழலில் கூட இந்த தொகுதியில் 2019 60.29% வாக்குகளை இங்கே அதிமுக பெற்றது. அதிமுக மட்டும் இல்லை, அன்று அதிமுக, பாமக, பாஜக ஒன்றிணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. அதோடு இந்த தேர்தல் நடந்தது. ஸோ அதனால விக்கிரவாண்டிய எங்களுடைய கோட்டை அப்படின்னு அதிமுகவும் சொல்லி வருகிறது. அதனால இப்போ எவ்வளோ வாக்குகள் வாங்க போறாங்க, ஈரோடு கிழக்கு மாற இருக்க போறதா, இல்லது கூடுதல் வாக்குகளை பெற போறாங்களா, அல்லது அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை பார்க்கணும். இங்கே ஏன் பாமக ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, பாமக விக்கிரவாண்டி அப்படின்றது எங்களுக்கான தொகுதி அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா, 2016 அன்புமணி ஃபார் சிஎம் அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணப்போ தனித்து நின்றே அவர்கள் பெற்ற வாக்குகள் 23.19% தனித்து நின்றே. இப்போது பாஜக இன்னும் சில கட்சிகள் கூட்டணியில் இருப்பதால வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு எங்களுக்குன்னு சொல்லிட்டு பாமக இந்த முறை இடைத்தேர்தல்கள் வேண்டாம் என்று சொன்ன, இடைத்தேர்தல்கள் தேவையற்ற ஒன்றுன்னு சொன்ன பாமக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இப்போது களத்துக்கு வந்திருக்கிறது. பாஜக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. ஸோ இந்த எலெக்ஷன் ஒரு க்ளோஸ் ஃபைட்டா இருந்துச்சு. குறிப்பா அதிமுக பாஜக சேர்ந்தா திமுகவோட அதிக வாக்குகள் அப்படின்னு 13 தொகுதிகள்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போது இங்கே மும்முனை போட்டி இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழரும் களத்தில் வந்திருப்பதால 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில் 4 பேருக்குமே 4 வகையான வியூகங்கள் இருக்கிறது. எந்த வியூகம் பலிக்க போகிறதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.